கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை ஆராதனையை நாம் கடந்து வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். இப்பொழுது நம் மத்தியில வந்துட்டு தேவ ஆவியானவர் வந்திருக்க அவரையும் நாம் வரவேற்போமாக. இந்த காலை வேளை நம் ஒரு விசை கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். ஆவியானவரை வரவேற்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எஸ், அப்படியே கண்களை மூடின இந்த வேளையில ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போறோம். ஆமென். எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க எங்க மத்தியில வந்திருக்கீங்க ராஜா. இந்த காலை ஆராதனையை நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே. வர வேண்டிய எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் நீர் ஆண்டவரே துரிதமாய் நீர் கூட்டிட்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை நீங்க நடத்துங்க. உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வாரும் தூய ஆவியானவரே, வந்தியம் அசைவாடிடும். வாரும் தூய ஆவியானவரே, கூப்பிடுமா? வந்தியம் அபிஷேக மழையை ஊற்றிடுமே. வாரும் தூய ஆவியானவரே, வந்தியம் அசைவாடுமே. வாரும் தூய வந்திடுமே, வந்திடுமே, வெண்பனி போல வந்திடுமே. வீசிடுமே, வீசிடுமே, தூய காற்றை என்ன வீசிடுமே. ஆண்டவரே, கரங்களை தட்டி நாம் ஒரு விசை நாம் ஆண்டவரை வரவேற்போமாக. நம் மத்தியில இன்றைக்கு தேவ ஆவியானவர் நம் மத்தியில கடந்து வந்திருக்கிறார். கரங்களை நாம் தட்டி உற்சாகத்தோட லெட்ஸ் வெல்கம் தி ஹோலி ஸ்பிரிட். ஆமென், ஹல்லேலூயா. ஃபாதர் பர்க்மன்ஸ் உடைய பாடலை நாம் பாட போறோம். இந்த பாடல் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒருவேளை உங்ககிட்ட லிரிக்ஸ் வேணும்னா உங்களுடைய ஃபோன்ல இமீடியட்டா நீங்க அதை ஓபன் பண்ணிக்கோங்க. ஆத்துமாவே நன்றி சொல்லு. இது இட்ஸ் 8 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த பாடல். ஸோ அனைவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். முழு உள்ளத்தோட ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷமாக, உற்சாகமாக, ஆசையாய் நீங்க என்ன செய்யணுமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எஸ், நம் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோமாக. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. மறுபடியும் பாடுவான். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு
நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆமென். ஒரு நிமிஷம் பாஸ்டர், இப்பொழுது இந்த பாடலை பாட போகிறோம். நம்ம என்ன சொல்ல போறோம்? நன்றி சொல்லு. அப்ப நம்ம நன்றி சொல்லும் போது நல்லா மகிழ்ந்து உள்ளத்து நாளத்திலிருந்து நல்ல ஸ்மைல். மாஸ்க் போட்டிருக்கீங்க இல்லையா? யாரும் உங்களை பார்க்க போறதில்லை இல்லையா? ஸோ நீங்க ஸ்மைல் பண்ணி தேவனை ஆராதிக்க போறோம். ஸோ நீங்க ஒரு ஜாய்ஃபுல்லாக யூ கேன் கீப் ஸ்மைலிங். அண்ட் எல்லாருமே ஐ வாண்ட் டு see ஒரு வைப்ரண்டோட நம்ம பாடுவோம். ஹல்லேலூயா, ஆமென். எஸ், கரங்களை தட்டி பாடுவோமாக. ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆசையா சொல்லுங்க, கர்த்தர் செய்த நன்மைகள் ஒரு நாளும் மறவாதே. மறுபடியும் பாட போறோம். துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. குற்றங்களை அவர் மன்னித்தார், நோய்களை அவர் நீக்கினார். படுகுழியில் என்று நம்மளை மீட்டு எடுத்து ஜீவனை கொடுத்த ஆண்டவரா இருக்கிறார். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் இருந்து மீட்டினாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் இருந்து மீட்டாரே, என் ஜீவனை மீட்டே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றீர். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறே. வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் திருப்பி ஆக்கினீரே. வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் திருப்பி ஆக்கினீரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. 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 இளமை
குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை உற்சாகமா ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நம்ம அப்படியே எழும்பி நிற்போமா? எத்தனை பேர் இன்றைக்கு ஆசையாக ஆண்டவரை நோக்கி நன்றி செலுத்துறீங்க? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை படுகொலியிலிருந்து மீட்டின ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை படுகொலியிலிருந்து நம்மளை மீட்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு லாக்கியம் உங்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நம் பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடினதான வேளையில நாம் அப்படியே கர்த்தரை நோக்கி நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமென். எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. Thank you Jesus, hallelujah. கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி நம் தேவனை நோக்கி பார்ப்போமா? படுகொலியிலிருந்து நம்மளை மீட்டிருக்கிறார். ஆமென், இயேசுவே, ஹல்லேலூயா. ஓடினாலும் நடந்தாலும் ஒரு நாளும் நம்முடைய பலன் குறைவதே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. Thank you Jesus, amen. Yes Lord, உள்ளத்து நாளத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் சுவாமி. ஜீசஸ், மறுபடியும் இதே பாடலை நாம் பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். இன்றைக்கு நீங்க இந்த பாடலை பாட பாட நீங்க தேவனை எவ்வளோ மகிமைப்படுத்துறீங்க என்றதை ஆண்டவர் அதை பார்த்து மகிழ்ந்து இருப்பார். ஆமென். ஒவ்வொரு வார்த்தையை நீங்க சொல்லி மனதில் அதை எடுத்து ஆண்டோட பார்த்து நீங்க அப்படியே அனுப்பலாம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுங்க ஆசையா. கர்த்தர் செய்த பேசுங்க. ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தா, உங்களுடைய குற்றங்களை மன்னித்த ஆண்டவர். நோய்களை நீக்கினாரே, படுகொலியில் இன்று மீட்டாரே. ஜீவனை மீட்டாரே. என்னை படுகொலியில்
ஆமென். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஒரு நாளும் மறவாதே சொல்லுங்க ஆண்டவர்ட்ட. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டினீரே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டினீரே. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்கினீரே. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்கினீரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை. ஆமென். இளமை கழுகு போல, இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றீ. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த கரங்களை உயர்த்தி நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாடுவோமா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. முழு உள்ளத்தோடே. ஆமென். ஆண்டவரே முழு உள்ளத்தோட ராஜா அப்பா உமக்கு நன்றி சுவாமி. Thank you Jesus. Hallelujah. உமக்கு நன்றி ராஜா. Thank you Jesus. ஆண்டவரே இந்த நாளில் கூட ராஜா இந்த ஆராதனையில் அப்பா நீர் உம்முடைய நாமம் மாத்திரம் இந்த இடத்துல மகிமைப்படுவதாக ஆண்டவரே. நீர் பரிசுத்தரப்பா. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah.
ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஒருபோதும் ராஜா எங்களை மறவாத நேசரப்பா. தேங்க்யூ ஜீசஸ். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க சுவாமி. அவருடைய இருதயத்தை நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ராஜா. அவருடைய பாரங்களை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆராதனைக்கு வந்த பிள்ளைகள் வந்த வண்ணமாக அல்ல ராஜா, ஒரு விடுதலையோடு கடந்து போவதாக. ரைட் நவ், இப்பொழுது ஒரு விடுதலையோட ஆண்டவருடைய பிரசன்ஸ் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. ஒரு பூர்ண விடுதலையோடு கடந்து போகட்டும் ஆண்டவரே. இயேசுவே மக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நீர் பிள்ளைகளை மன்னிக்கிற ஆண்டவர். ஆண்டவரே குற்றங்களை மன்னிக்கிறவர் ராஜா. அந்த பிள்ளைங்க இன்றைக்கு ஒரு வேலை ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் சரண்டர் பண்ணுகிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே என்றால் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவரை மன்னித்து அவரை நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ் அப்பா. ஹவ் கிரேட்ஃபுல் யூ ஆர் ஆண்டவரே. எவ்வளோ நல்லவராக இருக்கிறீங்க, அதுக்காக நன்றி அப்பா. அண்ட் யுவர் mercies are always upon us. உம்முடைய கிருபைக்காக நன்றியோடு ஒரு விசை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த, உங்களுக்கு என்னெல்லாம் மைண்ட்ல வருதோ அதெல்லாம் யோசிச்சு பாடுங்க. ஒரு நாளும் மறவாதே. ஏராளமான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறார், இல்லைனே சொல்ல முடியாது. என் சகோதர சகோதரிகளே, the Lord is speaking to you. எத்தனை ஆயிரம் நன்மைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் பாடுவோமா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம்மை எளிதாக மறந்து விடுகிறோம். நமக்கு டென்ஷன் ஆகிவிட்டா மறந்து விடுகிறோம். இல்லை யாராவது ஏதாவது சொல்லிட்டா அவரை மறந்து விடுகிறோம். அதிலே தான் இருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மளை விட்டு ஒரு நிமிஷம் கூட போக மாட்டார். நம்ம தான் போய் விடுறோம். நம்ம தான் அவரோட இல்லை. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன் பக்கத்திலே இருக்கிறேன், நீ தான் என்னை அடிக்கடி மறந்து விடுகிறாய். ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ் அப்பா, அன்புள்ள ஆண்டவர். அவர் எவ்வளோ அன்புள்ள ஆண்டவர். ஆராதனை முடிவுக்குள்ளாக இருக்கிறோம். அந்த ஆராதனையின் முடிவு நேரத்தில் இந்த ஆராதனையில உங்களை கமிட் பண்ணுங்க. and say Lord, ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ப்ளீஸ் சே, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா. thank you Jesus. amen. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். Thank you Jesus. கர்த்தாவே நீர் எங்கள் மத்தியில் அப்பா பரிபூர்ணமா இந்த இடத்துல உள்ளாவி வந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே 100% Lord, we are sure that you are here with us Father. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆராதனை உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். We trust that everybody is blessed to this worship Father. Thank you so much Jesus. ஆண்டவரே இந்த வேளையில யூடியூப் சேனலுமாக பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். Lord, we bless who is watching through our channel Father.
And let this worship be blessed to them, Lord, and you would speak to them, Father. Thank you so much, Father. மீதுள்ள ஆராதனையை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. நம்ம உட்காருவோமாக. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நம்மை அவ்விதமாக நம்மை கிருபையாய் காத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். And that's how God has taken care of us so graciously. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், ஆனா அதுக்குன்னு பயப்படுகிறவளா இருக்க கூடாது. We need to be careful, but we should not fear for it. ஏனென்றால் நம்மை பலப்படுத்துகிற தேவன் நமக்குள் இருக்கிறார். Because the Lord who strengthens us is within us. அதை செய்யலாமா செய்ய வேண்டாமா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Should we do this or should we not do this? We should not fear for anything about it. இன்றைக்கு நம்ம ஆராதனையில பாடினோம், கர்த்தர் செய்த நன்மைகளை என்றென்றும் மறவாதே என்று. We sang a song in the worship, whatever good God has done to us we should never சங்கீதம் forget. 103 அதிகாரம் எவ்வளவு அழகாக வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஏனென்றால் அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்தார், உன் நோய்களை குணமாக்கினார் என்று சொல்லி தாவீது தேவனை மகிமைப்படுத்துகிறார். In Psalms 103 we see God is so good and how much he has forgiven our sins and he has blessed our soul. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? Let us all say together. கர்த்தர் செய்த நன்மைகளை என்றென்றும் மறவாதே. சொல்லுவோமா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. சொல்லுவோமா? உள்ளத்தினால கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. Hallelujah. ஆராதனையில் பாடும்போது நிறைய பேர் செஞ்சாரா செய்யலையா இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி பல கேள்வியோட பாடின மாதிரி இருந்தது. As we were singing the song in the worship time, it was as though did God did wonders to us or he did not do, and all sort of things would have been running in our mind. ஒருவேளை பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்துட்டு ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தர் பார்த்து பயந்துட்டீங்களான்னு தெரியல. I don't know whether looking at the next person sitting standing next to you, whether you got afraid. சரி, நல்லா இருக்கீங்களா? Okay, are you all good? Hallelujah. Hallelujah. சரி, இப்போ நம்ம நார்மல் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். Yes, we become normal now. சரி, எடுத்துக்கொள்வோம். ரோமர் 8 அதிகாரம். Let's turn our Bibles to Romans 8. 28வது வசனம். 28th verse. வாசி. And we know that for those who love God, all things work together ஆமென். for good, for those who are called according to his purposes. His purpose. ரோமர் 8 அதிகாரம் 28வது வசனம் மிகவும் ஒரு அழகான வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்திருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை. The apostle Paul has beautifully said over here, and we know that for those who love God, all things work together for good. அப்போஸ்தலனாகிய பவுல் யூத மார்க்கத்தை குறித்து ஒரு வைராக்கியமுடையவராய் இருந்தார். When apostle Paul was very strong in the Jews. அப்போ அந்த யூத மார்க்கத்தில் வைராக்கியமாக இருந்த அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை துன்பப்படுத்தும்படியாக சபைகளை துன்பப்படுத்தும்படியாக கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் அவனை ஒரு வெளிச்சத்தின் மூலமாக சந்தித்தார். And when we see he was so strong in Jews, he went to pray, to defeat all of them, but we see God has met him and dealt him so well. பவுல் சொல்லப்போனால் அவனுடைய பழைய பேர் சவுல், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான். ஆனால் இயேசுவை குறித்து ஒரு வெளிச்சம் இல்லாதவனாய் இருந்தான். When we see Apostle Paul, he was a person
with the fear of God, but he didn't know about the brightness of Christ. அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி கேட்டார். When he looked at the light, he asked, "Who are you, Lord?" ஆண்டவர் சொன்னார், துன்பப்படுத்துகிற இயேசு நானே. And Lord said, "You who trouble me is me, the same Jesus." முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார். And he said that you are hitting on the thorn. Is it very difficult for you? உடனே தன்னுடைய வாழ்க்கையில ஒரே வார்த்தையில உணர்த்தப்பட்டு அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி கேட்டான். And within that moment he said, "Tell me, Lord, what should I do and what is your will for me?" சில நேரங்களில் நம்ம கூட ஏதாவது ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு நம்ம ஓடிட்டு இருப்போம். Sometimes we also hang on to some kind of sort of thing and we keep on running நம்முடைய on it. பழக்க வழக்கம், நம்முடைய பேச்சு, நான் நினைக்கிறதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்போம். Our habits, our speech, and we think that we are only doing it correctly and we keep running ஆனால் on. நமக்குள்ள நமக்கு நேரா ஒரு வெளிச்சம் வந்துட்டனா நம்முடைய வாழ்க்கை மாறும். But when a bright light comes to in front of us, immediately our life will change. 3 நாளும் அவன் புசிக்கவும் இல்லை குடிக்கவும் இல்லை. The 3 days he did not eat nor drink. ஆனால் வாழ்க்கை மாற்றப்பட்டு கொண்டிருந்தது. But the life was keeping on changing. ஆண்டவர் சொன்னார், நீ அனனியா என்கிற ஒரு சீசனை போய் சந்தி என்று சொன்னார். And then God says, "Go and meet Ananias, a disciple." அவன் ஜெபிக்கிற மனுஷன். He is a prayerful man. ஆண்டவர் பாருங்க எப்படி யாரோட லிங்க் பண்றாரு பாருங்க. See how God links to people. ஜெபிக்கிறவர்களோடு இசைந்திருங்க, உங்க வாழ்க்கை மாறும். When we are with a person, with a prayerful person, our life will change. இன்றைக்கு வீணான வார்த்தைகளை பேசுகிறவர்களையும், people who talk unhealthy words, எப்போ பார்த்தாலும் அரசியல் கதைகளை who பேசுகிறவர்களையும், talk about the politics, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறவர்களையும், talking things which are not applicable to them, வேதத்தை புரட்டுகிறவர்களையும் நாம் சார்ந்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்காது. and people who just talk upside down about the word, we are more leaning on to them. ஒருவேளை கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்ளலாம், They may say they are Christians, ஆனால் அங்கு பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இருக்காது. but there won't be Holy Spirit's anointing on them. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்கள். What beauty is there in the heart which shows on the நீங்க face? ஜெபிக்கிறவர்களாய் That is a இருப்பீர்கள் என்று saying. சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாய் வந்து If you விடுவீர்கள். are a prayerful person, then the Holy Spirit will take full control on you. ஆண்டவர் உங்களை அப்படியே நடத்த ஆரம்பித்து விடுவார். God will definitely lead according to you. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடத்தை ஒரு வித்தியாசம் உள்ளதாய் காணப்படும். The way you talk, the way you walk, everything will be different. ஆகவே தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்ட பின்பதாக அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடந்திருக்கும் என்று சொல்கிறார். After filling with the love of the Lord, we see he says, and we know that for those who love the God, all things work good for them. கடந்த 2 நாளுக்கு முன்பதாக நான் மிகுந்த ஒரு சின்ன காரியத்திற்காக நான் அதாவது என்னுடைய தாயாரோடு நான் பேசிக்கொண்டு வந்தேன். 2 days before, a particular thing I was sharing and talking to my mother. அப்ப எங்க குடும்பத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. And she was telling me about an incident about my family. அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது ஆனா அது எனக்கு புரிஞ்சிச்சு, இது ஆண்டவர் இடைப்பட்டு இந்த காரியத்துல ஒரு காரியத்தை இந்த ஆண்டவர் ஏதோ ஒரு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் விளங்கி கொண்டேன். At the time I understood that God has dealt it and he is doing something about it. என்னுடைய தாயார் என்னை பார்த்து சொன்னாங்க, My mother told me, நீ ஒரு ஊழியக்காரன், you are a servant of Lord, கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கிற, you are serving the Lord, அதனால ஆண்டவர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டார் and he will never let you down. சொல்லிட்டு இந்த வசனத்தை சொன்னாங்க. And she told me this word. என மிகுந்த உற்சாகத்திற்குள்ளாக என்னை நடத்தினது. It was so encourageable to me. அப்புறம் முந்தானத்து நைட்டு வந்து உட்கார்ந்து வழக்கமாக ஒரு 12:30 மணி இருக்கும், ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் வாக்குத்தத்த வசனத்திற்காக. And day before yesterday I was just praying as usual for the blessing word. ஆனால் இந்த வசனம் எனக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது, ஆனால் அன்றைக்கு வேறு வசனத்தையும் ஆண்டவர் காண்பிக்கவில்லை. And this particular word was just running on my mind, and other verses God never showed me. நேற்று தினத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் எல்லாரும் கூர்ந்து கவனித்திருப்பீர்கள்.
Yes, some of you and you might have இந்த seen this word on our blessing message. இந்த வார்த்தை கொண்டுதான் கர்த்தர் இந்த நாளிலே பேச விரும்புகிறார். And accordingly to this word only God wants to speak to us today. கர்த்தரோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that God Hallelujah. is speaking to me through this word? ஆமென். நீங்கள் கரங்களை உயர்த்தினது விசுவாசத்திற்கு அடையாளம். People who raised your hands, it is a sign of faith. ஆமென். பாருங்க, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு Whoever loves him, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, everything work for good. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அவரிடத்தில் தான் நம்ம அன்பு கூர்ந்து கொண்டிருக்கோம். You and I only love him. உலகத்தோடு நம்ம உண்மையா சொல்ல போனா 100% அன்பு செலுத்த முடியாது, அவர்களும் நம்ம செலுத்த மாட்டார்கள். And through the world we cannot love 100% and they also will not love us. குழந்தை பருவத்திலே ஒரு விதமான அன்பு இருக்கும். When it is a child, the baby is a child, we love accordingly to that. டீனேஜ்ல ஒரு அன்பு இருக்கும். And at the time of teenage, that kind of love is there. நல்ல யங் ஸ்டேஜ்ல ஒரு அன்பு இருக்கும். And in the young stage we see a kind of love. அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு அன்பு. After marriage we see that different kind of love. மேரேஜ்க்கு பின்னாடி ஒரு அன்பு. After marriage there is a love. நாங்கெல்லாம் இருந்த காலத்துல லவ் லெட்டர் எழுதினாலே அரபிக்கடல் வற்றினாலும் என் அன்பு கடல் வற்றாது, பசிபிக் கடல் வற்றினாலும் என் பாசக்கடல் வற்றாது, இப்படிதான் எழுதுவாங்க. In my time, you know how we wrote love letters, even the Arabian Sea may dry but my love will not die, or the Pacific Sea might die but my love will not die. We used to write letters. எனக்கு ஒரு அண்ணன் இப்படிதான் எழுதி கொடுத்தாரு. And also one brother who wrote for me this kind of letter. இன்னொரு பொண்ணுக்கு கொடுக்கிறதுக்காக. To give to a girl, a brother who taught me to write this kind of letter. அந்த கதையெல்லாம் பாஸ்டர் மட்டும் சொல்லியிருக்கேன், அதனால தைரியமா பேசிட்டு இருக்கிறேன். I have already told this to Pastor Man, that's why I am speaking boldly. பாருங்க, அந்த நமக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த நாட்களில் ஒருத்தர் ஐயோ இப்படியெல்லாம் அன்பா அப்படின்னு நினைப்பாங்க. And those days when we write this kind of words, we just think, oh, such a kind of love we have on each other. மேரேஜ் ஆன கப்பல்ல சொல்லவே வேண்டாம் எப்படி போவாங்கன்னு சொல்லி. And we all know when we are newly married how people go. அப்புறம் மெதுவா ஒரு ஹேண்ட் பேக் இடையில வரும். And slowly there would be a handbag in between. அதாவது பைக்ல போகும்போது சொல்றேன். That on the way when we travel on the vehicle. அப்புறம் இடையில ஒரு குழந்தையை உட்கார வச்சிருவாங்க. And in between later then baby comes off. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரேன் அப்படிவாங்க. After some days later they say okay you go front and I'll come back. இல்லாட்டி நீ ஆட்டோல போ நான் பைக்ல வரேங்கவாங்க. And then they will say you go on the auto rickshaw, I'll come through bike. சிலர் கேட்ட சொல்லுவாங்க உங்க வீட்டுக்காரனா அவர் எங்க போச்சு எனக்கு தெரியாது. And if sometime we ask, no, where is your husband? I don't know where he went. கொஞ்சம் வயசாயிட்டுனா வீட்டுக்காரன் எங்க இருக்காருன்னு கேட்டா சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன் தூத்துக்குடியிலயா கோயம்புத்தூர்ல தெரியல அப்படிங்குவாங்க. A little older when we become, if they ask where is your husband, I don't know whether he is in Thuthukudi or in other place. ஒவ்வொரு ஊர்லயும் நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க, அதனால அவர் எங்க இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியாது. So in different places the children are being settled, so that the wife doesn't know where the husband is gone. சில நேரங்கள்ல சுயநினைவு இழந்து கடைசில பக்கத்துல தன்னுடைய மனைவி அல்லது கணவன் இருக்கிறது கூட தெரியாத நிலைமை போய் விடுகிறார்கள். Sometimes when people get older they also they become what you say, they don't have the knowledge and goes off and they don't know whether their wife is there next to them or not. அப்ப பாருங்க இந்த உலகத்துல இந்த அன்பு எல்லாம் மாறி மாறி போயிடுது இல்லைங்களா? So the love in the world keeps on changing. ஆனா ஆண்டவருடைய அன்பு இந்த உலகத்துல கடைசி வரைக்கும் அது மாறவே மாறாது. But the Lord's love will never change till the end of this world. ஒரு தடவை ஆண்டவர் ஒரு பாடலை கொடுத்தார். Once God gave me a song. ஜெபிக்கும் பொழுது when I was praying. உயிருக்குயிரா என்னை நேசிப்பவர் நீரே, நூற்றுக்கு நூறாய் என்னை அறிந்தவர் நீரே, என்னை என்றும் நேசித்து என்னை என்றும் விசாரித்து அன்பாய் அணைப்பவர் நீரே, தப்புவிப்பவரும் நீரே,
உயிர்ப்பிப்பவரும் நீரே, உயிருக்குயிரா என்னை நேசிப்பவர் நீரே, நூற்றுக்கு நூறா என்னை அறிந்தவர் நீரே. நம்மள 100க்கு 100 அறிஞ்சவர். கரங்களை திருக்கத்திர மயப்படுத்துவோமா? ஹalleluya. God knows us 100%. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் உணர்ந்து சொல்கிறார், Apostle Paul, he says so earnestly, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு who loves him, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். everything and all thing works good together. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், This morning the Holy Spirit says to you, உங்கள் வாழ்க்கையிலே நடந்த காரியங்கள், whatever has taken place in your life, நடந்து கொண்டிருக்கிற அல்லது இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள், and what is happening right now, இனி வருகிற நாட்களில் நடக்க போகிற and காரியங்களும் what will be happening hereafter, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். will work for good. உணர்ந்து விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுவோமா? Let us say an hallelujah with Hallelujah. faith. Hallelujah. நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். Everything will work for good only. இந்த வார்த்தைக்கு பின்னாடி நான் ஒரு பெரிய விளக்கம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. After this word there is no explanation ஒரே to be ஒரு given from me. உதாரணத்தை சொல்லும்படியா விரும்புகிறேன். Just one illustration I would like to give to you. யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோம். When we take the history of Joseph, யாக்கோபுக்கு மொத்தம் 12 பிள்ளைகள். 12 children for Jacob. 11வது பிறந்ததுதான் யோசேப்பு. The 11th child was Joseph. யாக்கோபை தேவன் இஸ்ரவேலை மாற்றி அவனை ஆசீர்வதித்தார். Jacob was blessed by calling the name Israel and God blessed him. குமாரர்கள் மாத்திரம் 12 பேர். He had 12 sons. அதற்கு பின்பதாக பிள்ளைகள் எல்லாம் பிறந்திருக்கிறது. After that many children would have been born. அந்த 11வது யோசேப்பு பிறந்த உடனே அவன்தான் கடைசி பிள்ளை என்று தகப்பனார் நினைத்துக் கொண்டிருந்தார். When Joseph was born as the 11th child, Jacob thought he would be the last son for me. ஜோசப். ஆகவே யோசேப்புக்கு நல்ல பல வர்ண அங்கியை அவர் எடுத்து கொடுத்தார். And he dressed Joseph with beautifully and lovely full colored dress. யோசேப்பை அதிகமாய் நேசிக்கிறார் என்பதை அவர்கள் சகோதரர்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. But the brothers could not accept a thing on Joseph because father loved him more. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். In Genesis chapter 37 verses 4, let's read verses 4. அவனுடைய சகோதரர் எல்லாரும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். When his brothers saw that their father loved him more than all his brothers, they hated him and could not speak peacefully to him. தகப்பனுடைய அன்பு அதிகமாக யோசேப்பின் மேல இருந்தது. And father's love was more on Joseph. இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையில இதை நம்ம பார்க்கிறோம். And today in our reality life we see that. ஆகவே இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். And we need to be careful in this word. நீங்க சின்ன பையன் அல்லது லாஸ்ட் பிறந்த குழந்தை அல்லது சம்பாதிச்சு போடுற குழந்தை அப்படின்னு சொல்லி ஒரு அட்ராக்ஷன் அங்கே திரும்பினா மற்றவர்களுடைய உள்ளம் பாதிக்கப்படும். And sometimes we say this is the small child, the last child, or he is earning more and we put our love more, the others would really get affected. சில நேரத்தில் திறமைசாலியான பிள்ளைகள் மீது தாய் தகப்பனுடைய கவனம் திரும்பிவிடும். Sometimes when children are very smart, our eyes just focus on them. ஆனால் சின்ன வயதில் இருக்கிற குணாதிசயங்களை வைத்து ஒரு நாளும் பிள்ளைகளை எடை போடவும் முடியாது. And we cannot even judge the kids who are small at a small age. இவன் தான் பெருசான நம்மளை காப்பாற்றுவான், இவன் தான் நம்மளை பொறுப்படுத்திக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரொம்ப விசுவாசம் பிள்ளைகள் மேலே வைக்காதீங்க. This child only will definitely take care of me when he becomes big. We cannot judge or we cannot
take things into it. பிள்ளைகளை சரியா நடத்தணும், சரியான விதத்துல வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். God has taught us in Bible how to train the child in a proper way. பாஸ்டர் கல்யாண்குமார் ஒரு காரியத்தை சொன்னார். அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் மலேசியாவிலேருந்து வரும் பொழுது ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக பெரம்பு வாங்கிட்டு வருவாராம். Pastor Kalyan told a word like this: when he comes from Malaysia, every time when he goes and comes back, he brings a full box of sticks. எதற்கு என்று சொன்னால் சைல்டு எடுகேஷன் பண்ண உடனே ஒரு பெரம்பையும் அந்த பேரண்ட் கிட்ட கொடுத்துருவாராம், இந்த பிள்ளையை இப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி. When every child has been dedicated, he gives as a gift, he gives the sticks. ஏன்னா வேதம் அதுதானே சொல்லுகிறது. Because the Bible says that. பெரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று சொல்லி. The Bible says so clearly, if we don't discipline the child, then it's very difficult to bring them up. தகப்பன் தான் சிட்சிக்காத புத்திரன் உண்டோ? Any father would definitely discipline whoever is not like that. ஆகவே தகப்பன் தாயா இருந்தால் பிள்ளைகளை கண்டித்து சரியாய் சிறு வயதில் நடத்த வேண்டும். Whatever may be, parents should always discipline the children accordingly to the word of the Lord. உங்க பிள்ளை பெருசாயிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க செய்யறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க. Children are grown up. Please don't think like that and look at them in a different aspect. இன்னைக்கு பிள்ளைகள் வந்து ஃபோன்லேயும் கம்ப்யூட்டர்லேயும் அந்த நாலேஜ் பார்த்த உடனே பேரண்ட்ஸாகவே பிள்ளைக்கு எல்லாமே தெரியும் சகலகல வளவன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே விட்டுருவாங்க. அப்படி செய்யக்கூடாது. Nowadays children are more into the telephone, mobiles, and we always think when they talk something wondered, we think they are great and they are really wonderful, and we don't think like that. புறம்பாக அவர்களை வளர்ப்பதற்கு நம்ம என்கரேஜ் பண்ணவே கூடாது. Don't encourage children which they are doing right now and against the word of the Lord. அநேக பெற்றோர்களை நான் பார்த்திருக்கிறேன். வாலிப வயதில் வேறு பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது பயங்கர குற்றப்படுத்தி பேசுவார்கள். I have seen many parents their children I've seen many parents when other children make mistake, they used to say so badly about them. என்கிட்ட எத்தனையோ பேரண்ட்ஸ் சொல்லிக்கிறாங்க, என்ன பாஸ்டர் பிள்ளைகளை வளர்த்துனாங்க, ஜெபல்ல பாஸ்டர், அது இல்ல பாஸ்டர் எல்லாம் சொல்லுவாங்க. Many parents have even spoken to me, look at their children, no prayer, what they are bringing up the children. ஆனால் தங்களுடைய பிள்ளைகள் வாலிப வயதாகும் பொழுது அதே தவறு செய்வாங்க, அப்படியே மூடி மறைச்சிட்டு போயிடுவாங்க. But when their children, when they grow up and do this mistake, they would just cover those mistakes and they will keep quiet. பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய வயதில நாம் கண்டிக்கணும். We need to discipline the children when they have to be disciplined. அவங்களுக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே காரியம், தெய்வ பயத்திற்குள் அவர்களை நடத்திட்டனா அந்த பிள்ளைகள் எதிர்கால ஆசீர்வாதமா இருக்கும். You and I should do one important thing is to grow up them in the fear of the Lord according to the Bible. ஒருவேளை நம்ம கண்களுக்கு முன்பதாகவோ அல்லது ஸ்கூல்லயோ அல்லது காலேஜ்லயோ அல்லது ஆபீஸ்லயோ அவங்க மறைவாக எப்படிமா வாழலாம். Maybe without our knowledge home they may live in according to their way in the schools or any other places. வீட்டுக்கு வந்த உடனே நல்ல பிள்ளைகளை போல அவங்க ஆக்ட் பண்ணிக்கலாம். But when they come back home they may act as though they are so good. ஆனால் அந்த பிள்ளைகள் தேவன் பார்க்கிறார் என்கிற அந்த உணர்வு அவர்களுக்குள் வந்து விட்டால் அவங்க பாவம் செய்யவே மாட்டாங்க. But the children, if they understand that God is looking at them, and they will never get into யோபுவை போல தினமும் நம்ம பிள்ளைகளுக்காக பலி செலுத்த வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். As Job did, we also need to pray and we need to sacrifice to the Lord for our children. யோசேப்பு தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் விட்டு விட்டார், அந்த ஒரு பிள்ளை தான் ரொம்ப நேசிச்சார். Jacob left all his children but he loved Joseph. அதனால எல்லாரும் எரிச்சல் உண்டாயிருச்சு. And that is why all the other brothers hated him. பகைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். And we see all others hated him. யோசேப்பு என்ன செய்துட்டு இருந்தார்னா தன்னுடைய சகோதரர்கள் செய்கிற தப்பெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து தன்னுடைய அப்பா கிட்ட சொல்லிட்டே இருந்தார். You know what Joseph did? He would come and tell to his father all wrong, whatever wrong their brothers have done. He used to come and tell to his father Jacob. ஒரு நாள் யோசேப்பு ஒரு சொப்பனத்தை பார்த்தார். One day he dreamt. அவர் வயலிலிருந்து அறுத்த அரிக்கட்டுகள் எல்லாம் உயர்ந்திருக்கிறதாகவும் தன்னுடைய சகோதரர்களுடைய அரிக்கட்டெல்லாம் ரொம்ப குறைவா இருக்கிறதை போல 7வது வசனத்தில் அது இருக்கிறது. அப்படி அவர் சொப்பனத்தை பார்த்தார். And he dreamt and he came and told his father that all the harvest of his was all grown up and of his brothers were all cut off. இந்த சகோதரரெல்லாம் நீ எங்களுக்கு துரைத்தனம் பண்ண போகிறாயோ அப்படி என்று சொல்லி இவன் மீது இன்னும் எரிச்சல் பட ஆரம்பித்து விட்டார்கள். And
when the brothers heard it, they said, you are spoiling the entire thing of our life, and they started hating him more. பாருங்க, யோசேப்பு ஒரு யதார்த்த குணம் உள்ளவன் பாருங்க. But Joseph was very simple in his இவங்க heart. பகைக்கிறாங்க, எரிச்சலாகிறாங்கிறதே தெரியாம, ஏன்னா ஒரு சின்ன வயசு, அந்த மெச்சூரிட்டியில இன்னொரு சொப்பனத்தை பார்த்து அதையும் சொல்லிட்டாரு. But Joseph was a very simple and he was not very humble. He never understood that the brothers are hating me, but still he sees another dream and he tells. சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்கள் என்னை வந்து பணிந்து கொள்கிறதை போல நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டார். And he said, the sun and the stars and all the stars, 11 stars come and they are bowing down me. He even saw that and he told. அப்போ சூரியன் சந்திரன்னா அப்பா அம்மா, 11 நட்சத்திரங்கள்னா அப்போ வந்து இவனுக்கு வந்து 10 சகோதரர்கள் இருந்தாங்க. யோசேப்புக்கு பின்பதாக ஒரு சகோதரன் பெஞ்சமின் பிறந்தான். அப்போ கரெக்டாக 11 நட்சத்திரங்கள் 11 சகோதரர்களை குறிக்கிறது. அப்போ இவர்களெல்லாம் என்னை பணிந்து கொள்ள போகிறார்களான்னு சொல்லி இவர்கள் வியாக்கியானத்தை உணர்ந்து சகோதரர்கள் இன்னும் அவனை பகைக்க ஆரம்பித்தார்கள். The sun and the moon, our father and mother, and the 11 stars are the children. They all are going to come and bow down me. And this they interpreted, they understood wrong. The brothers understood wrongly and hated more and more. 11வது வசனத்திலே அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்தான். And we see in verse 11, the brothers all hated him and was very jealous on him, but Joseph's father just kept all thing in his mind. கர்த்தர் சில நேரத்துல ஸ்பெசிபிக்கா உங்களோட பேசுகிறத நீங்க எல்லார்ட்டையும் சொல்லாதீங்க. Sometimes when God speaks to us specifically, you need not to go and tell to everybody. கர்த்தர் சில நேரத்துல உங்களை தனிப்பட்ட விதத்துல ஆசீர்வதிக்கிறதையும் நீங்க ஞானம் இல்லாமல் சொல்லிட கூடாது. Sometimes when God is specifically blessing us without the proper knowledge, we should not go and tell it to anybody. பாருங்க, தகப்பனோ மனதில் வைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். And we see father kept that in his mind. நீங்கள் உங்கள் பிள்ளைகள் சொல்லுகிறத எல்லாவற்றையும் கேட்டு மனதில் வைக்கிறவர்களா இருக்க வேண்டும். Whatever your children tells you, we need to keep it in our hearts. என் புள்ள டாக்டர் ஆகறானமா, டாக்டர் ஆகறான்னு சொல்லி நீங்க 4 வீட்ல போய் சொல்லி பாருங்க. And if your children say, I'm going to become a doctor, if you go and tell anybody, சந்தோஷப்பட மாட்டாங்க. you think will they be happy? ஏன்னா அவங்க பிள்ளை சரியா படிக்கலையேன்னு சொல்லி அவங்க வேதனைப்பட்டுட்டு இருக்கும்போது, sometimes their children would not study and they would be so worried. உங்கள் பிள்ளையை பற்றி ரொம்ப பெருமையா சொல்றதை நீங்க தவிர்த்துருங்க. So telling about your child so pridely, we need to just stop it. அதே போல சில நேரங்கள்ல வாலிப பருவத்துல வரும்போது உங்க பிள்ளைங்க கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க. Sometimes when a child comes into a teenage, a child would be little different. ஆனா உங்க பிள்ளைகளுக்காக தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், நீங்க என்ன நோக்கத்தோடு தரிசனத்தோடு வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த இதுல நீங்க நம்பிக்கையா இருங்க. மற்றவர்கள் உங்களை காயப்படுத்தும் பொழுது சோர்ந்து போயிடாதீங்க. But we know what God has promised us about our children, and sometimes the others would hurt us, but don't worry, because God has promised about our children. We know it for sure. சில பெற்றோர்கள் ஸ்கூல்லையோ வேலை செய்யற இடத்துலையோ உங்கள் பிள்ளைகளுடைய ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி உங்களை சோர்வு பண்ணிடுவாங்க. Sometimes in our school or at our workplace, our friends would say something which is not unhealthy about our children and we get hurt. ஒருவேளை சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அது தெரியாது, வளர்ந்து வரும்பொழுது அதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். When they're child or small child, we might not understand, but when they grow up, we get to know about it. ஆனால் தேவன் சொன்ன காரியத்தை நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். But remember what God has promised us about our children, we need to keep it in our hearts. மனுஷர்கள் சொல்லுவாங்க, people will say, நீ நல்லா இரு அப்படிவாங்க. people will say, you will do well. சில நேரத்துல நீ நல்லா இரு அப்படிவாங்க. Sometimes say, you will do well. அது எந்த அர்த்தத்துல சொல்றாங்கன்னு தெரியல. In what kind of texture they say, we don't know. நம்ம மனசுல வைக்கவே கூடாது. All those things should never be in our mind. தேவன் சொன்ன வாக்குத்தத்தம், what God had promised us, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தம், whatever God has promised us for our children, பிடிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் என் பிள்ளையை விதமாய் ஆசீர்வதிப்பார். you need to hold that and understand, like this God will bless me. அதை மனதிலே 11வது வசனத்தின்படி நீங்கள் 37:11 அதன்படி நீங்கள் வைக்க வேண்டும். According to verse 11, but his father kept it in his mind. We need to keep it in our mind. ஒரு நாள் தகப்பனார் யோசேப்பை பார்த்து சொல்கிறார், உன் சகோதரர்கள் சீகேம் என்கிற ஊருக்கு
ஆடு மேய்ப்பதற்காக போயிருக்கிறார்கள், அவர்களை போய் விசாரித்து வா என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். So one day Jacob told his son, your brothers are out grazing the goats, so go and see and come. நீ போய் எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று சொல்லி அனுப்பினான். And he said, go and come with the word, good word. அவன் வந்து தேடி அலன்னு அலைஞ்சிருக்கிறான். He went everywhere and searched for them. 15வது வசனத்துல அதுக்கு அடுத்தது, and a man found him wandering in the fields. எதிரே வந்த ஒரு மனுஷன், நீ என்ன தேடுகிறாய் என்று சொல்லி கேட்கும் பொழுது, என் சகோதரரை நான் தேடுகிறேன் என்று சொல்கிறார். And a man who came asked him, what are you wandering for? And he said, I am searching for my brothers. 17வது வசனத்திலே சொல்லும் பொழுது, அவர் சொன்னார், அதாவது தோத்தானுக்கு போவோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை நான் கேட்டேன், தொடர்ந்து போ என்று சொல்லி சொன்னான். And then we see in verse 17, the man said, they have gone away and I heard them saying, let's go to Dothan. தன் சகோதரரை கண்டுபிடித்தான் என்று சொல்லி And Joseph went and found his brothers in Dothan. வேதம் சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தால் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன். The Bible says, if we are true in little things, in greater things God will bless us. முதல்ல பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிதலே தாய் தகப்பன்ட்டு தாங்க வருது. Initially the discipline comes, or obeying comes from the parents. இந்த தாய் தகப்பன்ட்ட கீழ்ப்படிதல் இல்லாத பிள்ளைங்க முதல் நாள் ஸ்கூல்ல கொண்டு போய் விடும்போது டீச்சரே கண்டுபிடிச்சிருவாங்க. Children who are not disciplined, the first day when the child is taken to the school, the teacher will understand quickly. சில நேரத்துல இந்த 9th 10th வரும்போது இன்னொரு ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவாங்க. அந்த ஸ்கூல்ல உள்ளவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இதுக்கு முன்ன படிச்ச ஸ்கூல் எந்த லட்சணத்துல இருந்திருக்குன்னு சொல்லி. Sometimes when the children change in grade 9 or grade 10 to different school, the teachers will understand what kind of where they have grown in the previous school. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு தாய் தகப்பனுடைய மூலமாய் நிர்ணயிக்கப்படுகிறது, ஒரு ஸ்கூல் மூலமாய் நிர்ணயிக்கப்படுகிறது, ஒரு காலேஜ் மூலமாய் நிர்ணயிக்கப்படுகிறது. A man's life is it has been understood to the way how the parents have brought them and to the way how the school has brought them. அதற்கு பின்பதாக யோசேப்பு தன் தகப்பனிடத்தில் அவன் கடைசி பிள்ளை, அப்பா எனக்கு போக முடியாதுன்னா அவர் ஒன்றுமே சொல்ல போகிறதில்ல, அவன் கீழ்ப்படிஞ்சு போனான். அது மாத்திரமில்லை, சகோதரர்கள் காணன்ட்டு வரல, தேடி அலைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் விசாரிக்கிறான். அதற்கு பின்பதாக தோத்தான்கிற ஒரு ஊர் சொன்ன உடனே அந்த ஊருக்கே போய் கடந்து போய் தன் சகோதரரை கண்டுபிடித்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. He was the last child. If he would have said, no father, I don't want to go, his father would have said no problem. But he listened to his father, he obeyed to his father, he went in search from Shechem, and from there he heard that his brothers were in Dothan, and he went there and he found his brothers. தூரத்தில் வரும் பொழுது தன் சகோதரர்களை பார்க்கும் பொழுது, என்னுடைய பிரதர், ஐயோ நம்முடைய பிரதர், சின்ன பிரதர் வராரு, யோசேப்பு வராருன்னு அவங்க சொல்லல, அதோ பார் சொப்பனக்காரன் வரான்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். From far his brothers saw Joseph coming, but they didn't say, yeah, my brother is coming, but he said, look at the person who has seen a dream, interpreter, he is coming. இந்த அதிகாரங்கள் எல்லாம் நீங்க வீட்டுக்கு போய் அப்புறம் வாசித்து பாருங்க. Go and please read these chapters at home. நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். I'll end up my word quickly. இவனுடைய Dress-ஐ கழட்டினாங்க. They removed his dress. அங்க இருக்கிற ஒரு வனாந்திரமான அந்த இடத்துல உள்ள ஒரு குழியில, பாலான ஒரு குழியில போட்டாங்க. And they put him into a pit. ரூபன் சொன்னார், ஏன் இந்த குழியில போட வேண்டும், சகோதரனுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம்னு சொல்லி ஒரு நபர் பரிந்து பேசினான். One of his brother Reuben said, please don't put him inside the pit, he didn't do anything to us. முதல்ல அவங்க கொலை பண்ணனும் தான் நினைச்சாங்க. Beginning, they wanted to kill him. ரூபனுடைய வார்த்தையினால தான் அப்புறம் குழியில போட்டாங்க. After hearing to Reuben's word, they put him inside the pit. அப்புறம் யூதாங்கற இன்னொரு சகோதரன் சொன்னா, ஐயோ உன்னை குழியில ஏன் போட, உன்னை பேசாம இந்த அடிமைகளுக்கு கூட வித்தறலாமேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுகிறான். Another brother Judah said, why we should put him inside the pit, let us sell him as a slave. அப்ப அந்த இடத்துல தான் இஸ்லாமிய அந்த வியாபாரிகள் அந்த வழியாக இஸ்மவேலர் அப்படியே வந்து கொண்டிருக்கிறார்கள். And we see all the
business people were traveling around that area, Camel. the Ishmael generation, ஆமா, அவங்க ஒட்டகத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க. and they were coming on the camels, அப்போ அவங்க கிட்ட 20 வெள்ளி காசுக்கு வித்துறாங்க. and then they just sell him for 20 silver coins. இந்த சகோதரர் பாருங்க, குழிக்குள்ள அவன் இருக்கிறான், இவன் உட்கார்ந்து 10 பேர் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். And Joseph was inside the pit, but the 10 brothers were sitting together and they were eating. கற்பனை பண்ணி பாருங்க, தன்னுடைய உடன் பிறந்த சகோதரருடைய இருதயம் எப்படி இருந்திருக்குதுன்னு நினைச்சு பாருங்களேன். Just imagine the brothers who were bloody related, how they were reacting. ஒருவேளை சகோதர பாசம் இல்லாம நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா மனம் திரும்புங்க. If over here anyone who don't love உங்க your கூட brothers, பிறந்தவங்களை kindly forget and forgive them. உங்க கூட பிறந்தவங்களை நேசிக்காத ஒரு உள்ள இருந்தா மனம் திரும்புங்க. If you don't have a heart to love your own brothers, repent. பேசுறது ரொம்ப அப்படியே இந்த பால்ல பழம் போட்ட மாதிரி பேசுறது, கடைசி நாள் இருதயம் வந்து கசப்பு, அப்படி இருக்கவே கூடாது. Talking so sweetly like milk and sweet, but having enmity heart inside. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இது அழகு அல்ல. That is not a beauty for a child of the Lord. திருச்சபையில நீங்க ஒருமுகமா இருக்கணும். We should have one heart in a church. ஆண்டவர் சொல்றார் தெரியுங்களா, அவருக்கு பிடிக்காத பெரிய பாவங்கள்ல ஒண்ணு விக்கிரகாராதனை, அடுத்தது ரெண்டகம் பண்ணுகிறது. Now God always says the thing which he doesn't like is idol worship, and then he doesn't like separation. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த ரெண்டகம் பண்ணுகிறது, அதாவது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் பேசிகிட்டு இருந்தேன் அங்கே பாஸ்டர்ஸுக்கு வந்து. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், ஆண்டவருக்கு பெரிய பாவம் அந்த விக்கிரகாராதனை விபச்சாரம்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை அது கூட இல்லை இந்த அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தோடு சொல்லும்போது தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஆமாம் ரெண்டகம் பண்ணுகிறது பெரிய பாவங்கிறத நான் அன்றைக்கி கூர்ந்து கவனித்தேன். Last week I was talking, and then as we were just talking in our fellowship, they said I told them that prostitute and sin is the worst, but they said no, separating and separation is more worst. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஒரு மாதிரி உங்கள் உள்ளத்தில் ஏதோ ஒன்று ஓடுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உணர்ந்து, ஆண்டவரே இந்த ரெண்டகம் பண்ணுகிற வேலை நான் செய்யக்கூடாதப்பா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. Sometimes if these kind of things run in our mind, remember and tell God and ask God, please remove it from my mind and please don't do that. இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அல்லவா, நாங்கள் ஒன்றாயிருக்கிறது போல நீங்களும் ஒன்றாயிருங்கள். Jesus said, as we are together, you also be together. பிதாவாகிய தேவனாய், குமாரனாகிய இயேசுவாய், பரிசுத்த ஆவியானவராய் அவர்கள் 3 பேரும் ஒன்றாயிருக்கிறது போல நாமும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தேவனை Father the Lord, Son of the Lord and the Holy Spirit, as we are together, you also should be together. அதற்கு பின்பதாக யோசேப்பை அடிமையாய் விற்றார்கள். And then they sold Joseph for the slave. போர்த்திபார் என்கிற ஒரு வீட்டிலே அவன் வேலைக்காரனாய் போய் சேர்ந்தான். And he was a servant in Potiphar's house. அங்கு சில காலங்கள் அவன் சில காலங்கள் அந்த இடத்துல அவன் இருக்கிறான். He lived there for a few years. அவன் எல்லாவற்றும் உண்மையாய் இருந்தபடினாலே அந்த எஜமான் அநேக காரியங்களிலே அவன் பொறுப்பை கொடுத்து அவனை உயர்த்தி வைக்கிறார். Because he was so true in all the work they gave, so the master himself gave lot of work and lot of big higher positions to him. அவன் நல்ல ஒரு வாலிபனாக அழகா இருக்கிறபடினாலே அந்த எஜமானி இவனை பார்த்து ஆசைப்படுகிறான். Because he was handsome, a young youth, we see the mistress liked him a little. அடிக்கடியும் பாவத்துக்கு அழைத்திருக்கிறான். And many times Potiphar's wife invited him first to make sin. இவள் எஜமானி, ஒரு தாயாய் இருக்க வேண்டியவள், ஆனால் இவள் வயதை பார்க்காமல் அவள் என்ன செய்தான்னு சொன்னா, அந்த சின்ன பையனை பாவத்திற்கு நேராய் அழைத்தாள். And we see Potiphar's wife to be as a mother, and she has called him, even this young Joseph, he was very young, but she called him to do
sin against God. இன்றைக்கும் எத்தனையோ இடங்கள் இப்படிப்பட்ட பாவங்கள் நடக்கிறது. And today we see these kind of sin occur in many places. இதற்கு today. காரணம் இச்சை. This is the reason for this is lust. ஒரு நாள் வந்தது, பாவம் செய்வதற்கு நல்ல சந்தர்ப்பம் என்பதை உணர்ந்து வீட்டில் யாருமில்லாத நேரத்தில் அவள் தீவிரமாக யோசேப்பை அவள் அணுகிய பொழுது அவன் தேவனுக்கு பயந்ததினால தன்னுடைய வஸ்திரம் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அங்கிருந்து ஓடி போனான். They came and Potiphar invited Joseph, but he just refused and came up because he feared the Lord. வேலைக்காரர்கள் ஒருவரும் இல்லை அந்த இடத்துல, வீட்டில் வேலைக்காரர்கள் ஒருவரும் இல்லை, யாரும் பார்க்க முடியாது. ஆகவே பாவம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த எஜமானி நினைத்தாள். ஆனால் யோசேப்பு நினைத்தான், தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி. There was no servants in the house, but the mistress thought to do sin with Joseph, but God knew it and Joseph just neglected that and came away. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு தெய்வ பயத்தோடு நீங்கள் இருங்கள். In your personal life, please be with the fear of the Lord. யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லி ஒரு 10 ரூபாய் என்று சொல்லி கூட்டி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. Nobody is looking at me and nobody is watching me. Just 10 rupees and don't just add it extra. நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். God who would bless us will definitely bless us. இவள் உடனே பழியை மாற்றி போட்டு யோசேப்பு பாவம் செய்ய வந்தான் என்று சொல்லி அவன் மீது தவறான ஒரு பழியை போட்டு விடுகிறார். Immediately she blamed wrongly on Joseph and said, Joseph came to sin with me, but I am now feeling bad about it. போத்திபாரும் இவன் மீது எரிச்சலாகி இவனை சிறைச்சாலையிலே ஒப்படைத்து விட்டார். And then Potiphar got so angry on Joseph and put in the prison. சிறைச்சாலையிலே இவன் சொல்ல போனால் ஒரு 3 ஆண்டுகள் பக்கம் இருந்திருக்கிறான். 3 years he was inside the prison. Joseph was inside the prison. எவ்வளவு வேதனை, ஒரு தவறும் செய்யவில்லை, ஆனால் சிறைச்சாலையில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. He went under agony, but still he had to be in the prison. ஆனால் இவனோடு யோசேப்போடு தேவன் இருந்தபடினாலே சிறைச்சாலைக்காரனுடைய கண்களிலே தயவு கிடைத்தது. Because God was with Joseph, even in the prison, he had favored on the prisoner, head of the prisoner. அநேக வசனத்திலே யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்கிற வசனங்கள் வருகிறது. In many places, in the verses it says, God was with Joseph. பிரியமானவர்களே, நம்மை யார் புரிந்திருக்கிறார்களோ, யார் நமக்கு விரோதமாய் பேசினாலும் பரவாயில்ல, நம்மோடு தேவன் இருந்தால் அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். My dear beloved, see whether others understand or not, don't worry, but we need to understand God is with us. 39ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். In 39 39:2 In verse 39:2 we see God was with Joseph. அதே போல 21வது வசனத்திலே பார்க்கும்போது கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். எத்தனாவது நம்பர்? 39:21. But the Lord was with Joseph and showed him steadfast love and gave him favor in the sight of the keeper of the prisoner. ஒரு நாள் சிறைச்சாலையில அவனோடு கூட இருந்த ஒரு 2 சகோதரரை பார்த்து சொல்கிறான், ஏன் நீங்கள் இன்றைக்கு துக்கமா இருக்கிறீர்கள் என்று கேட்டான். And one day two brothers were with him in the prison. He asked, why are you sad? இவனே சிறைச்சாலையில இருக்கிறான். He himself is there in the prison. ஆனா துக்கமா இருக்கிறவரை விசாரிக்கிறான். But we see he inquires the people who are sad in the prison. இதுதாங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு உள்ள அழகு. This is only the beauty of God's children. மற்றவர்களை விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Inquiring other people. கர்நாடகாவில் ஒரு பழக்கம் இருக்குது, யாரை பார்த்தாலும் ஹாய் ஊட்ட ஆயிட்டா அப்படின்னு கேட்பாங்க. In Karnataka there is a word we say சாப்பிட்டீங்களா, did you eat? முதல் வார்த்தை தான் இருக்கும். எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் ஊட்டாயித்தான்னு, என்னடா சாப்பிட்டியா, என்னடா ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு வார்த்தையா இருக்கு. அது ஒரு கடமைக்கு கேட்டு பழகிட்டாங்க. And usually they are used to ask this word, have you had your food? And it is a regularly, in how many years after they see you, they'll ask the first word as this only. ஃபார்மாலிட்டிக்கு எத்தனை வார்த்தையெல்லாம் சொல்லி கூப்பிடுகிறோம் இல்லையா? And we might talk words for formalities. யோசேப்பு பாருங்க, தன்னுடைய சகோதரனுடைய முகத்தை பார்த்து இவர்கள் துக்கமா இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டான்.
Joseph understood looking at his brothers over in the prison who were sitting with him being very sad. ரெண்டு பேரும் கனவுகளை பார்த்து பயந்துட்டு இருக்கிறாங்க. They have seen they have dreamt vision and they have been afraid over that. அந்த ரெண்டு பேருடைய கனவை அவங்ககிட்ட சொல்றாங்க. And they also told the dream what they saw to அந்த Joseph. ரெண்டு பேருடைய கனவை விளக்கி சொல்றான். And he also interpreted the vision to them. அவன் பானபாத்திரக்காரனை பார்த்து சொல்றான், நீ 3 நாள் கழித்து அதே வேலை உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறான். And then he said very boldly to the cupbearer, after 3 days you will get the same work. அதே போல இன்னொரு அதிகாரியை பார்த்து சொல்கிறான், நீ 3 நாள் கழிச்சு உனக்கு சிறை சேதம் உண்டாகும்னு சொல்கிறான். And looking at the other person, he said, after 3 days you will be killed. ஆகவே இந்த சொன்ன வார்த்தைகள் அப்படியே நடந்தது. Accordingly he said it took place. ஆனா பானபாத்திரக்காரன்ட்ட போய் சொன்னா, நீ ராஜா கிட்ட போற, அதனால என்னை பற்றி கொஞ்சம் ராஜா கிட்ட எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறான். Looking at the cupbearer, he asked a request to him. You are going to go to the king, kindly tell about me to the king. அவன் அதே போல அரண்மனையில் திரும்பி வேலை கிடைத்து போகிறான். ஆனால் ராஜாவினிடத்தில் அவன் சொல்ல மறந்து விட்டான். 2 ஆண்டுகள் கடந்து போய் விடுகிறது. He went and to the king and he went to the same place what Joseph said, and he forgets to tell to the king about Joseph. 2 ஆண்டுகள் கழித்து ராஜாவுக்கு திடீரென்று ஒரு சொப்பனம் வருகிறது. அதில் அவர் நல்ல ஹெல்த்தியா இருக்கிற ஆரோக்கியமாக இருக்கிற 7 மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்குது. திடீரென்று சொல்லி அவலட்சணமாக இருக்கிற 7 மாடுகள் இதை பட்சித்து போட்டதை போல பார்க்கிறான். And after 2 years the king dreamt, and in his dream he saw 7 cows, and then after that he saw that 7 cows were so badly in a worse situation. ஆகவே இதெல்லாம் இப்படி ஒரு 2 கனவு பார்த்து அவன் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறான். After looking at these 2 dreams, the king was very sad. அவனுக்கு சரியான விளக்கம் கிடைக்கல. He didn't understand the dream properly. தன்னுடைய தேசத்துல அரண்மனையில் இருக்கிற நல்ல ஞானிகள் எல்லாம் கூப்பிட்டு பார்க்கறான். யாரும் அவனுக்கு சரியா விளக்கம் கொடுக்கல. He called the wise men in his kingdom and he asked, but they couldn't interpret the dream. அந்த நேரத்துல அந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது, ஐயோ நாங்க சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது யோசேப்புன்னு ஒரு மனுஷன் இருந்தான், அவன் சொல்லுகிற வார்த்தை அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது, அவன் நல்ல ஞானம் உள்ளவன், தேவ பயம் உள்ளவன் என்று சொல்லி அப்பொழுதுதான் அவனை பற்றி எடுத்து சொல்கிறான். And that particular time the cupbearer just understood that there was a person called Joseph. When I was in prison, he was the wise man and he could interpret the dream. யோசேப்பு அரண்மனையில் அழைக்கப்படுகிறான். And then Joseph was brought to the kingdom. ராஜாவை பார்த்து அதற்குரிய விளக்கத்தை யோசேப்பு சொல்கிறான். And then Joseph interprets the dream. 7 பசுமையான மாடுகளை பார்த்தது 7 வருடம் ஆசீர்வாதமாக செழிப்பாய் இருப்பதற்கு அடையாளம். And when he said the 7 cows which were very healthy is the 7 years of healthy. அடுத்த ஆரோக்கியமற்ற அந்த அவலட்சணமாக கேவலமாக இருக்கிற அந்த மாடுகள் அடுத்த பஞ்சகாலம் 7 வருஷம் இருக்கும், அதற்கு அடையாளம் என்று சொல்லிவிடுகிறார். And the cows which were not looking good and it was looking ugly, it meant that 7 years of famine. ஆகவே தேசத்திலே பஞ்சத்தினாலே ஜனங்கள் பாதிக்கப்படாதபடிக்கு அதை நீங்கள் சரியாக தேசத்தை நிர்ணயம் பண்ணி அதை நடத்த வேண்டும், ஞானமுள்ளவர்களை வைத்து அதை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறான். And then he suggests and he gives advice that 7 years there would be good flourishing time, and after that the next 7 years there would be famine. So accordingly to lead the country you could talk over there and lead the country properly. இது யோசேப்பு ஆலோசனையா சொல்லுகிறான். This Joseph says as an advice. ராஜா யோசித்து பார்த்து அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி அது யோசேப்பு என்று சொல்லி அறிந்து தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கழற்றி அவனுக்கு கொடுத்து விட்டார்.
The king looked at all what Joseph said, and immediately he said, "There is no one wiser than you." And he gives his signet ring, and he gives his signet ring to Joseph. தேசத்திலே அவன் பிரதம மந்திரியாக And he உயர்த்தப்பட்டான். becomes the prime minister in the country. ஹalleluya. Hallelujah. பாருங்க, ஒரு உண்மையுள்ள ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் பாருங்க. And see the person who was so truthful, look at the blessing for them. எகிப்து எங்கும் பஞ்சம், Entire Egypt is in famine. கானான் தேசத்திலேயும் பஞ்சம். Even there is famine in Canaan. அங்க இருக்கிற தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் எகிப்தில் இருக்கிற யோசேப்பை தேடி வந்து அங்க வந்து அவங்க பொருட்களை வாங்கி செல்கிறார்கள். And from all his brothers came to Egypt because of famine and bought grains from Egypt. யோசேப்புக்கு வந்திருக்கிறது தன்னுடைய சகோதரர்கள் என்பதை அறிந்தான். Joseph understood that the people who have come are my brothers. ஆனால் அவர்களை பார்த்து அவன் பழி வாங்கவில்லை. But he was not against to his brothers. பஞ்ச நேரத்திலே, In the time of famine, இல்லாத நேரத்திலே, and when the time which we don't have anything, யாக்கோபு குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. look at the blessing in Jacob's house. இது எப்படின்னா யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. How is this? Is God promised to Jacob, உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். I will bless you and bless you. ஹalleluya. Hallelujah. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னா அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். If God says, it will definitely happen. யோசேப்புடைய அத்தனை சகோதரர்கள், அவருடைய தகப்பனார் எல்லாரும் இருக்கும் பொழுது திரும்ப ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். When all his brothers were there, God, father said a word. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். In Genesis chapter 50 verse 20. As for you, you meant evil against me, but God meant it for good, to bring it about that my people should be kept alive as they are today. பாருங்க, இவன் குழியில் இருக்கும் பொழுது உன் சொப்பனம் இப்ப நிறைவேறிடுமா அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் எப்படி வேதனைப்பட்டிருப்பான். ஐயோ, இந்த சொப்பனம் பார்த்து தான் தப்பா, நான் என்ன தப்பு செஞ்சேன், ஐயோ இந்த சொப்பனை ஏன் பார்த்தனோன்னு சொல்லி எல்லாம் அழுதுருப்பான் அந்த குழிக்குள்ள. When he was in the pit, he would have cried saying, because of this dream only they have put me like this. பல வருஷமா அவனுக்கு தெரியும், ஐயோ இந்த சொப்பனத்தினால தானே நான் இங்க இருக்கிறேன் அடிமையா, இந்த சொப்பனத்தினால தானே இந்த சிறைச்சாலையில் இருக்கிறேன், சொப்பனத்தினால தானே இத்தனை காயம், சொப்பனத்தினால தானே இவ்வளவு அவமானம் சொல்லி எத்தனை இரவுகள் அவன் தூங்காமல் அழுதிருப்பான். Many years he knew that because of this dream only I have been put in the pit, and because of this dream only I am in the prison, and he would have cried so much to the Lord. ஆனால் அதே சொப்பனம் தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. And the same dream only brought him into a great அதே blessing. சொப்பனம் தான் தேசத்திற்கே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. The same dream only made a big blessing to the country. அதே சொப்பனம் தான் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தது. The same dream only blessed his entire family. என் அன்பான சகோதரனே சகோதரியே, My dear beloved brothers and sisters, உங்கள் படிப்பின் கொண்டு அல்ல, உங்கள் படிப்பின் மூலமாக அல்ல, not because of your education, உங்களுடைய வருமானத்தின் மூலமாய் அல்ல, not because of your income, உங்களுடைய பின்னணியின் மூலமாய் அல்ல, not because of your background, உங்களுடைய உழைப்பின் மூலமாக அல்ல, not because of your hard working, கர்த்தருடைய கிருபையினாலேயும் only because of the grace of கர்த்தர் God, கொடுத்த வாக்குத்தத்தத்தின் and மூலமாகவும் only because of the God who's promised you, நீங்க நல்லா இருக்க போறீங்க. you will do well. ஹalleluya. Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. Let us clap and glorify சகோதரரை the name of பார்த்து the சொன்னா, Lord. Looked at the brother and நீங்களோ said, எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், you have meant evil for me, கர்த்தரோ அதை நன்மையாக but முடிய God பண்ணினார். has meant it to good. அப்போஸ்தலனாகிய பவுல் வாசித்ததை நம்ம நினைவு கூறுவோமா. Let us remember what Apostle Paul அவருடைய said. தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், Accordingly, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். and we know that for those who love God, all things will work good. என் அன்பான சகோதரனே சகோதரியே, My dear beloved brothers and sisters, உண்மையா தேவனை அன்பு கூர்ந்தா நம்ம வாழ்க்கையில நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போகிறது எல்லாம் நன்மையாய் மாறும். if we love God truly, what is going to happen, what has already happened, what will be happening will take good. யோசேப்பு வாழ்க்கையில் நடந்துச்சு இல்லைங்களா? It took place in எவ்வளவு Joseph's life. தீமை, So much of evil, எவ்வளவு கண்ணீர், so much of tears. அவனுக்கும் நடந்த சம்பவத்துக்கும் சம்பந்தமே இல்லை. Whatever happened
is not at all for him. அப்பா தன்னுடைய சொந்த தகப்பனாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு விசாரிக்க போனான். He just obeyed to his father and went to see his brothers. அந்த கீழ்ப்படிதலை ஆண்டவர் கனப்படுத்தி That obedient God honored அந்த பரம தகப்பன் the holy father, அவன் அப்படியே தேசத்துல ஒரு தலைவனாய் உயர்த்தினார். made him to a prime minister in the country. இந்த நாட்கள்ல உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. Please obey to your parents உங்க these days. பாஸ்டருக்கு கீழ்ப்படிங்க. Obey to your pastor. திருச்சபைக்கு கீழ்ப்படிங்க. Obey to your church. இதுதாங்க உங்க வாழ்க்கையை ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேரா Only நிர்ணயிக்க போகிறது. this will take your life into a greater blessing. இத செய்ய விட மாட்டான் பிசாசு. Satan will not allow us to do this. சின்னதிலே அப்பா அம்மா கீழ்ப்படிய விட மாட்டான். He will not allow to obey to the parents when the children புத்தி are சொல்லுகிற small. டீச்சர்ஸ்களுக்கு கீழ்ப்படிய விட மாட்டான். He will not allow children to listen to their teachers. பாஸ்டருக்கு கீழ்ப்படிய விட மாட்டான். And he will not allow to obey to their தேவனுக்கு pastor. கீழ்ப்படிதல் இல்லாம He will போயிடும். not obey for God. வாழ்க்கையெல்லாம் கண்ணீர். The entire life is on tears. முடிவும் கண்ணீர். The end is also tears. வேதம் சொல்லுகிறது The Bible says, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். whoever harvests with tears will harvest with இந்த joy. உலகம் உங்களுக்கு விரோதமாய் தீமை செய்ய நினைக்கிறது. The world will do evil to you. சிஸ்டர் பிரதர் உங்களுக்கு விரோதமா எத்தனை தீமை இல்லையா? Brothers and sisters, how many evil has happened around you? ஊழியத்தின் பாதையில எத்தனையோ தீமைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். In the ministry we could see many kind of evil ஆனால் happening. ஒன்று விசுவாசத்தோடு சொல்கிறோம். And in faith we say, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான குடும்பத்தாரே, whoever who is listening this word, திருச்சபையாரே, the church, கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். God will make it good. இதை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். Even God will do good to me as I'm proclaiming this ஹalleluya. word. அப்படியே Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Amen. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தகப்பனே நீர் வார்த்தையின் மூலமா நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. Lord, you have dealt us through this word. Thank you, Jesus. யார் யார் என் வாழ்க்கையில நான் தீமையை சந்தித்து கொண்டிருக்கிறேன் எனக்காக ஜெபிங்கன்னு சொல்றவங்க தயவு செய்து இருக்கிற இடத்துல எழுந்திருக்கிறீங்களா? உங்களுக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்க போகிறேன். Whoever is facing evil in life, you can get up and stand. Raise your hand. We'll pray for you. என் வாழ்க்கையில பலவிதமான போராட்டத்தை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன். I am facing different kind of troubles in my life. சரீர பிரகாரமாக பிரச்சனை, In my health wise, I am facing குடும்பத்துல பிரச்சனை, family in problems in my வேலை family. செய்கிற இடத்துல பிரச்சனை. Wherever I work, I am facing in problems. கர்த்தர் இதெல்லாம் நன்மையா மாற்றுவாருங்கிற ஒரு விசுவாசத்தோடு God will definitely do good for me with the இருக்கிற faith. இடத்துல எழுந்திருத்து நிற்கிறீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். Please stand up. We'll pray for you. ஹalleluya. பரிசுத்தமுள்ள பிதாவே, Our heavenly Father, நன்றியோடு உம்மை thank ஸ்தோத்திரிக்கிறப்பா. you, Lord Jesus. ஏதோ ஒரு பிரச்சனை நம்முடைய பிள்ளைகள் சந்தித்து கொண்டிருக்கிறார்களே, Some kind of trouble they are facing. கர்த்தர் Lord. மனமிறங்கி அற்புதத்தை செய்வீராக. Lord, you would do miracles. இவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிற தீமை நன்மையாய் மாறுவதாக What இயேசுவின் kind of evil நாமத்தினாலே. they may facing, Lord, make it into good, Lord. இவர்கள் சீக்கிரத்திலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சியாய் எழும்பட்டும் ஆண்டவரே. That, Lord, they would tell good testimonies quickly, Father. கர்த்தர் எனக்கு நன்மையாய் எனக்கு முடிசூட்டினார். God has done good to me in my life. ஹalleluya. Hallelujah. அப்படி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்முடைய பிள்ளைகளை நீ கொண்டு வருவதற்காக நன்றி ஆண்டவரே. Lord, definitely you are going to do great கர்த்தர் things and you have தொடர்ந்து brought பெரிய them into காரியங்களை that, Lord Jesus. செய்வீராக. Thank you, Jesus. கர்த்தர் பெரிய காரியங்களை God செய்வீராக. is going to do great things. யோசேப்பை உயர்த்தின தேவன் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. God who raised Joseph, please raise every child over here, Lord. ஆண்டவரே, யோசேப்பை போல தனிப்பட்ட வாழ்க்கையில உமக்கு கீழ்ப்படிதலோடு நீர் பார்க்கிறீர் என்கிற உணர்வோடு நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Lord, you are looking obedience in every individual's life as Joseph had obedience on you, Father. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். Lord, whoever has heard this word, please bless them. உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. Let your hand be with your children. ஆண்டவரே, தொடர்ந்து நடக்கிற ஆராதனையில் உம்முடைய கரம் இருப்பதாக. Lord, and then even in the next service, let your presence இன்றைக்கு be வர felt. முடியாத சூழலில் இருக்கிறவர்களை கர்த்தர் கூட இருந்தவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. Bless each and everyone who couldn't attend the service. பலவீனமா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர்
உதவி செய்வீராக. People who are sick, Lord, you take care of them. ஹalleluya. Hallelujah. ஆண்டவரே டாக்டர் பியூலாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for Dr. Beulah, Lord. மீண்டுமாக பாஸ்டர் ஜான் இளங்கோன் அவர்களுக்காக நாங்கள் We pray for ஜெபிக்கிறோம். John Ilongon, Pastor, Lord. ஆண்டவரே சிஸ்டர் கலாவுடைய தாயாருக்காக நாங்கள் We pray for ஜெபிக்கிறோம். Sister Kala's mother, இன்னும் Lord. பலவீனத்தோடு இருக்கிற யாராயிருந்தாலும் கர்த்தர் அவளை தனித்தனியாய் பேர் பெறாத்துட்டு And we pray ஆசீர்வதிங்க. for whoever is still sick, we pray for them, அவருடைய Lord. சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுங்கப்பா. Lord, take away all their prison in their life. ஒவ்வொருவரும் நம்முடைய இரத்தத்தின் மறைவிலே ஒப்பு கொடுக்கிறோம். And we just cover them in your blood. கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளும். And take care of them. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.